ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாக இந்த நாளிலுமாய் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்த நம் மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை செய்வாராக. குறிப்பாக நாளை தினத்திலே நடைபெறப் போகிறதான கரங்கொடுக்கும் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இதிலே பங்கு பெறுகிறதான எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதிலே நன்மை பெறப்போகிறதான அந்த மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டும்படியாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இதனாலுமா இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் SSK சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் செய்தி முடிக்க விரும்புகிறேன். வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமியில் இந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியங்களை முடித்துவிட்டு அவர் பரலோகம் செல்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 3 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:3 அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு சீஷர்களிடத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை அவர்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார். என்ன பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவரோடு பேசினார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் மறந்துவிடக் கூடாது, தேவனால் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டதான அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவ பிள்ளைகளாகிய நாம் அதிக எச்சரிப்போடு கூட ஜாக்கிரதையோடு கூட எப்படி இயேசு சீஷரிடத்திலே பேசி அவர்களை திஷ்டாந்தப்படுத்தினாரோ, அவர்களை தெளிவுபடுத்தினாரோ, இந்த நாட்களிலே கூட தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தெளிவான விளக்கம் நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு பேசிய பின்பாக வேதம் சொல்லுகிறது, 6 எவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆண்டவரோ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை குறித்து அவரோடு பேசினார். ஆனால் அவர்களுக்கோ இந்த உலகத்தின் ராஜ்யத்தை எப்பொழுது இயேசு கிறிஸ்து தருவார் என்று உலகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்தே அவர்கள் அதிகமாய் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது. ஆகவேதான் ஆண்டவர்களை பார்த்து சொன்னார், அதற்கான வேலைகளையும் காரியங்களையும் பிதாவானவர் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்படியாய் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இந்த உலகத்தின் முடிவு காலத்திலே நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன என்றால், அன்றைக்கு சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனோடு கூட சீஷர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் சீஷர்களுக்கோ
உலகத்தின் காரியங்களை குறித்து, உலகத்தின் ராஜ்யங்களை குறித்து அதிகமாய் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், எண்ணிக்கொண்டிருந்தார்கள், தேவனிடத்திலே கேட்டார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு அடுத்த காலங்களுக்காய் நின்று கொண்டிருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு தாம் பிரசங்கம் பண்ணினார். ஆகவே நாம் மறந்துவிடக் கூடாது, பரலோக ராஜ்யம் எங்கேயோ அல்ல, அது நமக்கு சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் இருந்த நாட்களிலே ஜனங்களை எச்சரித்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய கருடம் முடிந்து கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தருடைய ராஜ்யம் வருவதற்கான நாட்கள் வெகு சமீபம் என்று பூமியிலே நடக்கிறதான அநேக நிகழ்ச்சிகள் நம்மை எச்சரித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து சீஷர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் பூமியினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அநேக அடையாளங்களை அவரிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார். இப்ப சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் இந்த தேவ ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்கிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் பூமியில இருந்த நாட்களிலே ஜனங்களிடத்திலே சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வேதத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உலகத்திலே ஒரு மனிதன் ஒரு சின்ன காணியாட்சி நிலத்தை கொடுப்பதற்கு கூட மனமில்லாத இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதற்காக நம்முடைய ஜீவனை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பூமி இருந்த நாட்களிலே அவர் சொன்னார், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் அவர்கள் அதிகமான இன்றைக்கு ஜனங்கள் உலகத்தின் காரியங்களை குறித்தும் உலகத்தின் காரியங்களுக்காக அதிகமாய் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே உலகமானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படி என்றால் நமக்கு நன்றாய் தெரிய வேண்டும், என்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையான காரியங்களை குறித்தும் எனக்கு இருக்கிறதான அத்தனை காரியங்களையும் தேவன் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்கிறார்? பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருக்கிறோம், அல்லது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லது ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கான இந்த காரியங்களை எப்படி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்?
ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளாகிய நாம் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டிய, உலகத்திலே செய்ய வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசன வீதமாய் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போனார்கள். அங்கே ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை சாமுவேல் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்காக அங்கே அவர்கள் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தினார்கள். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவன் நமக்கு பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதான தேவனுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்திரப்படுத்தி இந்த பூமியிலே ஸ்திரப்படுத்துவதற்கும் அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் தேவ பிள்ளைகளாகிய நாம் அன்றைக்கு சாமுவேல் ஜனங்களை அழைத்து கில்காலிலே அழைத்து அவர்களை ஸ்திரப்படுத்தினது போல இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறதான இந்த தேவ ராஜ்யத்தை இலவசமாய் கொடுக்கப்படுகிற இந்த தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களையும் என்னை, உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உண்டு, எத்தனையோ விதமான பயபக்தி உள்ளவர்கள் உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் சிறுமந்தையாய் நம்மை பிதாவாகிய தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாஞ்சை விருப்பமும் எதை நோக்கி கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இடம் பிடிக்க வேண்டும், பிதாவாகிய தேவன் பிரியமாய் இருக்கிறார், அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறது. ஆனால் நேரம் எவ்வளவு இருக்கிறது, அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்கிறதான அவருடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற முதலாவது ஒரு ஆலோசனை என்ன என்றால், இங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எதையெல்லாம் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி எத்தனை பேர் அந்த ராஜ்யத்திற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்? இந்த தகுதி என்பது ஒரே நாளிலே வருகிறது அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் அதிகாலையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிறவராய் இருந்தார். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய காரியங்களிலே அவர் முன்னேறி கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம்
இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது தேவன் நமக்கு சொல்கிற ஒரு ஆலோசனை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு சென்றார். அங்கே சென்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளினாலே அவள் அவதிப்பட்டு அங்கே இயேசுவினிடத்திலே வந்து அவள் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஒருவேளை இயேசு வந்ததினாலே நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும் அல்லது போதகரை நன்றாய் கவனித்து அனுப்ப வேண்டும் என்று அவள் காரியங்களை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளுக்கு பொறுக்கல. அதனால மார்த்தாள் வந்து இயேசுவினிடத்திலே சொல்லுகிறார், மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்தாள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி தேவ ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மார்த்தாளை போல பற்பல வேலைகளிலே செய்வதிலே மிகவும் வருத்தம் அடைந்தவர்களாய், பாரம் அடைந்தவர்களாய், மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கூட தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. காரணம், உனக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் உன்னுடைய நீதியும் தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராய், இவைகள் எல்லாம் வேண்டியவள் தேவனுக்கு கொடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யம் கொடுப்பதற்கு பிதா பிரியமாய் இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனை தேடுகிறவர், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் நாம் அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு நாளும் தேவ சமூகத்திலே தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். மரியாள், வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேடினார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இரவுக்கு இரவு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் உலகத்துக்கு அடுத்தவைகளாய் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் செலவு பண்ணப்படுகிறவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க, நாம் தேவனுடைய தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய வேதம் சொல்லி, பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னால், பிதா பிரியமாய் இருக்கிறார். இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாய் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறதான அடுத்த ஒரு காரியம் என்ன என்றால், வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 51 வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. லூக்கா 23 அதிகாரம் 51 வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அவன் யூதருடைய பட்டங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே,
இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யோசேப்பு யார்? அவன் ஒரு பெரிய ஆலோசனைக்காரன். அவன் உத்தமனாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். ஆனால் இவன் ஆலோசனைக்காரனும் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தாலும் அவனுடைய இருதயத்திலே ஒரு எண்ணம் இருந்தது. என்ன எண்ணம் என்றால், அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே தான் சேர வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய ஆவல் அவனுக்குள்ளா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் வர அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ வேலை பளு அவனுக்கு இருந்திருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருந்திருக்கலாம். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருந்ததான இந்த மனிதனுடைய வாழ்க்கையை வேதம் 3 காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, அவன் ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். ஆலோசனைக்காரன் என்பது தேவனுடைய ராஜ்யங்களை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று அநேகருக்கு அவன் ஆலோசனை சொல்கிறவனா இருந்தான். அடுத்தது சொல்லப்படுகிறது, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்ன என்றால், இங்கே வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஒருவேளை அரிமத்திய ஊரானாகிய இந்த யோசேப்பு தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கேட்டான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் இவனை குறித்து சொல்லப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டதான இந்த யோசேப்பு செய்த ஒரு காரியம் என்ன என்றால், அவன் யூதருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவனுமா இருந்தான். அப்படி என்றால் உலகத்திலே காணப்படுகிறதான காரியங்களுக்கும் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான காரியங்களுக்கும் இவன் சம்மதியாதவனாயும் இவன் அவைகளுக்கு கீழ்ப்படியாதவனாய் ஆலோசனை செய்களுக்கும் சம்மதியாதவனாய் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களிலே அதிகமாய் கவலைப்படுகிறதான அதற்காய் காத்திருந்ததான ஒரு தேவ மனிதனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யங்களுக்கு அடுத்த காரியங்களும், ஏனென்றால் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த யோசேப்புக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு பெரிய வாஞ்சை இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு பெரிய ஆவல் இருந்தது. ஏனென்றால் இந்த யோசேப்புக்கு தெரியும், இந்த உலகம் ஒரு பெரிய அழிவை சந்திக்க போகிறது. இந்த அழிவிலிருந்து தேவன் நம்மை மீட்டு கொண்டு அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார் என்பதை இந்த யோசேப்பு அறிந்திருந்ததுனாலே அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, 2 நாட்களுக்கு முன்பா என்று நினைக்கிறேன், போதகர் அவர்கள் போதித்த பொழுது, ஒரு மனிதன் தேவனுக்காய் காத்திருக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார் என்று சொல்லி வரிசையாக ஒரு 4-5 காரியங்களை அவர் அழகாய் நமக்கு போதித்தார். ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை நோக்கி நாம் காத்திருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் வேதத்தை வாசித்து பார்த்தீர்களானால் எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வீதமாய் சொல்லப்படுகிறது. என்ன என்றால், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். இந்த சம்பவம் யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது.
ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது சொன்னார். 8ஆம் வசனம் அழகாய் சொல்லப்படுகிறது. தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்பணிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் போன இடம் சுதந்திரமாக பெறப்போகிறதான இடம். ஆகவே சுதந்திரமா இந்த பூமியிலே பெறப்போகிற இடத்திற்கு போனதான இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு தான் கர்த்தர் இவனை அழைத்து சென்றார். நான் அழைத்து சென்றாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்ததான பூமிக்குரிய சுதந்திரத்தின் மேலே அவனுக்கு ஆர்வம் இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு சுதந்திர வாளியாகி இருந்ததான ஈசாக்கோடும் யாக்கோபோடு கூட கூடாரங்களிலே குடியிருந்தார். அப்படி என்றால் இந்த ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னதான ஒரு காரியத்தை குறித்து இங்கு எழுத பண்ணப்படுகிறது. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளை, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமை தேவன் அழைத்து கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தாலும் அவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இந்த கானான் சுதந்திரமாய் கொடுத்த தேசம் அல்ல. அவருடைய எண்ணங்களாம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரமுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு தரிசனம் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருந்ததினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அந்த நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய ஆபிரகாம் தேவன் கட்டி உண்டாக்கின நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். ஒருவேளை இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கர்த்தர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும், பலவிதமான நன்மையான ஈவுகளை கொடுத்தாலும், நிறைய காரியங்களை வாக்கு பண்ணினாலும் நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு உங்களுக்கும் எனக்கும் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அதை பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. இயேசுவினிடத்திலே வந்து சீஷர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன ஜெபம் கொடுத்தார்? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா.
ராஜ்யம் வருவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா நாம் நினைப்பது போல அவர் பரிசுத்தம் இல்லாத தேவன் அல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நம் அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் பரிசுத்தத்தை விட்டு இறங்குகிற தேவன் அல்ல. இந்த பரிசுத்தப்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாய் வருவதாக வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதான தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே உள்ள மற்ற காரியங்களுக்கும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுது யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு செல்ல வேண்டிய வார்த்தைகள். அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் வரும் பொழுது அது உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிற நாம், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜனமுமாய் இருப்பீர்கள். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் எகிப்து தேசத்திலே இருந்த நாட்கள் வரையிலும் அவர்கள் அந்த பரிசுத்தத்துக்கு நேராய் தங்களை ஒப்புக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் அவர் நடத்த விரும்பினார். ஆகவேதான் சொன்னார். வேதம் சொல்கிறது, அதிலே 22ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 19:22, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிற நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவர் ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால், மூன்றாவது தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் ஜெபிக்கிறதான தேவ மனிதர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஜெபம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு அசுத்தம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருவருப்புகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசாரியர்களாகிய நாம் தேவ சமூகத்திலே வரும் பொழுது பரிசுத்தமாய் வர வேண்டும் என்றே கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தம் இல்லாத காரியங்களிலே தேவன் வேதம் சொல்லுகிறது, சங்காரம் பண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, லேவியராகம புஸ்தகம்
20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் சொல்லப்படுகிறது. லேவியராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் இப்படி சொல்லப்படுகிறது. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தம் என்பது ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். ஏனென்றால் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றால் 8ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிறதான கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ ஜனங்கள் வேதத்தை வாசிக்கிறார்கள், வேதத்தை பார்க்கிறார்கள், வேதத்தை கேட்கிறார்கள், வேதத்தை நோக்கி பார்க்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறானோ அவனை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமான காரியங்களாய் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு எப்படி நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம், இந்த வேத வார்த்தைகளை எப்படி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் இந்த வேத வசனத்திற்கு பயத்தோடு நடுக்கத்தோடு கூட இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இதை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டாலும் நான் உங்களுக்கு சொல்லட்டும். வேதம் சொல்லுகிறது, உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். ஆரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்ட. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது இந்த அக்கினிமயமான பிரமாணம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதை கை கொண்டு நடக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார், நீங்கள் தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆகவேதான் இங்க வேதம் சொல்லுகிறது, உபாகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வீதமாய் சொல்லப்படுகிறது, அவர் மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். உடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதோடு மட்டுமல்லாமல் தேவனுடைய பாதத்திலே விழுந்து போதனை அடைய வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பேதுரு தன்னுடைய நிருபத்திலே இவ்விதமாய் எழுதுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியில் எழிந்து போகும். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே பேதுரு தெளிவாய் எழுதுகிறான், முடிவின் நாட்களிலே நின்று கொண்டிருக்கிற நாம் இவைகளெல்லாம் அழிந்து போகிற காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ராஜ்யத்திற்காய் காத்திருக்கிறோமா, அல்லது உலகத்தின் பின்னால் போய் தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை இழந்து போவதற்கான நின்று கொண்டிருக்கிறோமா? இங்க பேதுரு தெளிவா எழுதுகிறான், நீங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் அங்கே எழுதுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதான இந்த வார்த்தையானது காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வருகைக்கு அடுத்த நாட்கள் நின்று கொண்டிருக்கிற நாம் எப்படியாய் காத்திருக்கிறோம்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆகவே பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சன்னதியிலே காணப்படுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே காணப்படுவது எல்லாம் அழிந்து போகிறவைகள், இந்த உலகத்திலே இல்லவைகள் எல்லாம் அவளை மறைந்து போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் எப்படிப்பட்ட ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்திற்காய் வர காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் வேதம் நம்மை தெளிவாய் எச்சரிக்கிறது. பேதுரு தெளிவாய் நமக்கு சொல்கிறான், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி அவர் நம்மை ஜாக்கிரதைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்கிறதான ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 12:28, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியாய் அவருடைய கிருபையை பற்றிக் கொள்வோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே கடந்த சில நாட்களாக தேவன் நமக்கு கொடுத்ததான ஊழியங்களிலே ஒரு ஊழியம் நாள்தோறும் ஆராதனை என்கிறதான ஒரு காரியம். ஆகவே எதற்காக அது காரியங்கள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் பயத்தோடு, தேவனுக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியாய் கிருபையை பற்றிக் கொள்வோம். காரணம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை அவருடைய ராஜ்யத்திற்காய் அழைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனை, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவது நம்முடைய ஜெபத்திலே அவருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாய், அவருடைய ராஜ்யம் வரும்படியாய் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பரிசுத்தப்படுத்துவதற்கு தேவன் எழுதி கொடுத்ததான அவருடைய வார்த்தைகளின்படியாய் நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவர்களாய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாய் பேதுரு சொன்னது போல
இவைகள் வர காத்திருக்கிற நாம் எவ்வளவு பக்தியோடு பரிசுத்தத்தோடு கூட நாம் கரை இல்லாத பிழை இல்லாத ஒரு ஜீவியம் பண்ண வேண்டும். ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யூதா 1 அதிகாரம் 24 சொல்லுகிறது, 1:24, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட உங்களை மாசற்ற நிறுத்தவும் வல்லவரான ஒரே தேவன், அவரே ஞானமுள்ளவர், அவரே இரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு சீஷரிடத்திலே ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து காரியங்களை சொன்னார். அவர்களோ சில பேருக்கு வரப்போகிற உலக பிரகாரமான காரியங்களை சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான முக்கியத்தை கொடுத்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் உலகமெங்கும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்காக பிரசங்கம் பண்ணும்படியாய் அனுப்பினார். இந்த கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு என்னையும் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரியமா சிறுமந்தைய பயப்படாதே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்த பிதா பிரியமாய் இருக்கிறார். ஆகவே இந்த ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் நமக்கு சொன்னதான ஆலோசனையாய் நடந்து அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தரும்படியாய் தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு நேரத்துக்கு இரவுகளுடைய ஜெபத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நீர் பூமியிலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை குறித்து சீஷரோடு பேசினேன். ஆனால் அவர்களோ உலகத்தின் ராஜ்யங்களை குறித்து அவர்கள் கேள்விகளை கேட்ட பொழுது அவர்களை நீ சொன்னீர், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கிப்படியா சொன்னீர். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யம் எங்களுக்கு சமீபமா இருக்கிறது, அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் எப்படியாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று எழுதி வைத்த நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஒருவராவது தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறபடி ஆண்டவரே, அந்த மகிமையில ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள பிரதாவானவர் எப்படியாய் நீர் எங்களை ஆவலோடு காத்திருக்கிறீரே, நாங்களும் அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாங்களும் அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஜாக்கிரதையா இருந்து எச்சரிப்பை பெற்று இந்த ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து வர எங்களுக்கு இருப்பதாங்க. பெரிய காரியங்களை நாமத்தை மைப்படுத்திக் கொள்ளுங்க, தாழ்த்தி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.